என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த பல பத்தாண்டுகளுக்கு மேலாக போக்குவரத்து கழகங்கள் சேவைத்துறை என்ற அடிப்படையில் அரசு நிதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு நிதி வழங்காமல் தொடர்ந்து போக்குவரத்து கழகங்கள் மிகப்பெரிய அளவில் நிதி நெருக்கடியில் உள்ளன. தொழிலாளர்களுடைய பணம் ஒரு 15,000 கோடி எடுத்து செலவு செய்யப்பட்டு விட்டது. ஓய்வு பெற்று 20 மாதங்கள் ஆன பிறகும் கூட பணப்பலன் என்பது கிடைக்கவில்லை. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 105 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு என்பது வழங்கவில்லை. 1/4/2003 பிறகு சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்படும் என்று முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியின் போதே கூறினார். ஆனால் தேர்தல் வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படவில்லை. அதேபோல் வாரிசு வேலை என்பது இங்கே மறுக்கப்படுகின்றது. 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வாரிசு வேலைக்காக காத்திருக்கின்றார்கள். போக்குவரத்து கழகங்கள் ஒரு அத்தியாவசியமான துறை. இங்கே 25,000 காலி பணியிடங்கள் இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்திலே காலி பணியிடங்களை நிரப்பாமல் அரசாங்கம் மறைமுகமாக தனியார் நிறுவனங்கள் மூலமாக ஆட்களை நியமனம் செய்ய முயற்சிக்கின்றது. மறுபுறத்திலே மினி பஸ்ஸு, எலக்ட்ரிக் பஸ் என்ற அடிப்படையில் மறைமுக தனியார் மய நடவடிக்கை இருக்கின்றது. எனவே இந்த கோரிக்கைகளெல்லாம் பிரதான கோரிக்கைகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஊதிய பேச்சுவார்த்தையிலே முன்னெடுப்ப இருக்கின்றோம். அதற்கான கோரிக்கைகளை இன்றைக்கு அமைச்சரை சந்தித்து கொடுத்தோம். போக்குவரத்து செயலாளருக்கும் அழைத்திருக்கின்றோம். அரசாங்கம் எங்களது கோரிக்கையின்பால் உடனடியாக பேசி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதே அனைத்து தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையாகும். கே ஆறுமுகனார் பொதுச் செயலாளர் CITU. இந்த கூட்டமைப்பில் AITUC, MLF, பணியாளர் சம்மேளனம், AALF உள்ளிட்ட 5 சங்கங்கள் இணைந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்றோம். ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து கழகத்தை ஒரு தனியாருக்கு தரைவாக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருப்பதாக தொழிலாளர்கள் கருதுகிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போதைக்கு மறைமுகமான தனியார் மய நடவடிக்கை என்பது துவங்குகிறது. இது சரியில்லை என்பது தான் எங்கள் அனைத்து தொழிற்சங்கங்களுடைய நிலைப்பாடு. இல்லை, நாங்கள் கோரிக்கைகளை இன்றைக்கு அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். ஒரு வேலை நிறுத்தம், 21 ஒரு வேலை நிறுத்தம் என்று 4 பிரம்மாண்டமான வேலை நிறுத்தங்களை நாம் நடத்தி இருக்கின்றோம். அந்த வேலை நிறுத்தங்கள் நடத்துவதற்கு முன்னால் இதே பல்லவன்